ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மிளகு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். இது மிளகு சீரகத்தோட வாசனையோட டேஸ்ட்டும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அரிசி மிளகு கொழுக்கட்டை செய்ய பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரேஷன் பச்சரிசி தாங்க. நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஊறணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நல்லா ஊறினா போதும். தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். அரிசி ஊற வச்சு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பச்சரிசின்றதுனால நல்லா ஊறி இருக்கும். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் காய போட்டுடலாம். பேன் காற்றுல வெள்ளை துணியால் பார்த்தீங்கன்னா அரிசியை காய போட்டாச்சு. கையில் ஈர ஓட்டுற அளவுக்கு இருந்தால் போதும், அந்தளவுக்கு காயட்டும். அரிசி நல்லா பார்த்தீங்கன்னா கையில் 1-2 ஒட்டுற அளவுக்கு காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்றேன். இதை அரிசியை மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரவை பதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூடவே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிஞ்சு வந்த பிறகு கொழுக்கட்டைக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சாஃப்டாக வெந்து வரும். தண்ணியெல்லாம் 1க்கு 3 சேர்த்தாச்சுங்க. இதுக்கு தேவையான உப்பையும் இது கூடவே சேர்த்துட்றேன். கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பச்சரிசியை மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துட்றேன். தேங்காய் சேர்க்கும்போது கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்குங்க. அப்படியே நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே சாஃப்டாக வெந்து வரட்டும். தண்ணி எல்லாம் சுண்டி வந்துடுச்சுங்க. சாஃப்டாக நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறின பிறகு உருண்டை பிடிக்க வரும். கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொழுக்கட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சின்ன இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி மேலே துணி போட்டு வச்சுருக்கோம் ஒரு தட்டு மேலே. அடுத்ததான் நம்ம கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் பிடிச்சி வச்சுட்டு இப்போ தட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்து வந்தாலே போதும். ஏற்கனவே ஆஃப் குக்காக இருக்குது. கொழுக்கட்டை வேக வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. மிளகு சீரக வாசனையோடு டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.